ஊராட்சியில் குடியிருந்துட்டு வர்றோம். இன்றைக்கி கடந்த 5 நாட்களாக கீரநத்தம் ஊராட்சி மாநகராட்சியுடன் இணைக்கும் தமிழக அரசின் முடிவை கைவிடக் கோரி அனைத்து அரசியல் கட்சிகள், வணிக நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், பொதுமக்கள் அனைவரும் இணைந்து இன்றைய தினம் 15வது நாளாக கருப்பு கொடி கட்டி தமிழக அரசின் கவனத்தை ஈர்ப்பதோடு தொழிற்சாலைகளும் வணிக நிறுவனங்களும் அவர்களாகவே தன்னார்வமாக கலந்து கொண்டு இன்றைய தினம் அனைத்து தொழிற்சாலைகளும் கடைகளும் மூடப்பட்டு எங்களுடைய எதிர்ப்பை தமிழக அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம். கடந்த 15 நாட்களாக இது சம்பந்தமாக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், அதேபோல கிராம சபை புறக்கணிப்பு, மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் கொடுப்பது உட்பட அனைத்து நிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னும் 3 நாட்கள் அரசானது சட்டசபையில் நகராட்சித்துறை அமைச்சர் அறிவித்ததற்காக இன்று 3 நாட்கள் எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அறவழியில் எங்களுடைய போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது சம்பந்தமாக அரசு நல்ல ஒரு முடிவை எடுக்கும் என்று இந்த நேரத்தில் அனைவரும் எதிர்பார்க்கிறோம். அப்படி ஒரு சூழ்நிலையில் தமிழக அரசானது பிடிவாதமாக 201 அரசாணை வாபஸ் வாங்காமல் எங்களுடைய ஊராட்சி மாநகராட்சியோடு இணைக்கும் ஒரு முடிவை திடமாக எடுத்தது என்றால் வருங்காலத்தில் எங்களுடைய அடிப்படை உரிமைகளான ரேஷன் கார்டு, ஆதார் அட்டை, அதே போல் ஓட்டர் ஐடி இவைகளெல்லாம் அரசாங்கத்திடமே ஒப்படைத்துவிட்டு வருகின்ற எந்த தேர்தல் வந்தாலும் அனைத்து கட்சி, அனைத்து பொதுமக்களின் சார்பாக வருகின்ற அனைத்து தேர்தல்களையும் புறக்கணிக்குவோம் என்கின்ற முடிவையும் அனைவரும் ஒன்று கூடி எடுத்திருக்கின்றோம். அதே போல் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது அறவழி போராட்டம் அரசினுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் நடந்துகிட்ருக்கு. அடுத்த கட்டமாக உண்ணாவிரதம். அதுக்கப்புறம் அரசு கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி அன்னைக்கு எங்களது ஊராட்சியை இந்தியாவிலேயே சிறந்த ஊராட்சின்னு சொல்லி அவார்டு கொடுத்துருக்காங்க, தண்ணீர் சென்ற ஊராட்சி. ஆனால் மாவட்ட ஆட்சியர் சொல்கிறாரு மாநகராட்சி ஆட்சினாத்த வளர்ச்சி பணிகள் எல்லாம் நடக்கும்னு. அதுக்கு உதாரணமாக பக்கத்தில் இருக்கிற சரண்பட்டி பேரூராட்சி கார்பரேஷன் கூட சேர்த்துனாங்க, வேளாங்குறிச்சி ஊராட்சி சேர்த்துனாங்க, சின்னவாடம்பட்டி பேரூராட்சி, துடியலூர் இந்த பகுதிகளெல்லாம் சேர்த்து அங்கே அடிப்படை வசதிகள் கொஞ்சம் கூட இது வரைக்கும் நடக்கல. கேரளம் ஊராட்சியில் இருக்கிற ஒரு ஃபெசிலிட்டியும் கூட அந்த மாநகராட்சியில் அருகில் இருக்கிற மாநகராட்சியில் இல்லை. இன்றைக்கி ஊராட்சியாக இருக்கிறனால தான் சின்ன சின்ன கம்பெனிக்கு வாழ்வாதாரம் போயிட்டுருக்குது. விவசாயத்தை தவிர இங்கே எதுவுமே தெரியாது. இங்கே 1390 ஏக்கரா கவர்மெண்ட் ரெக்கார்டு படி இருக்குது விவசாய நிலம். ஆனால் விவசாய நிலம் இல்லைன்னு ஒரே ஒரு ஐடி பார்க்கை மட்டும் கணக்கு வச்சுட்டு அரசாங்கம் சொல்லுது வருமானம் வருதுன்ட்டு. அந்த ஐடி பார்க்கில் கேரளத்துலேருந்து போகிறவங்க ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5000 பேர் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான்னு சொன்னால் ஒரு 5 பேரும் கூட அங்கே வேலைக்கு போகிறதில்ல, 2 பேர் தான் எங்கள் ஊர்லேருந்து வேலைக்கு போகிறோம். அதே மாதிரி அன்ஸ்கில்டு ஒர்க்கர் கீழே இந்த க்ளீன் பண்ணுறது இதுகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூரா வெளி மாநில தொழிலாளர்கள், வெளி மாவட்ட தொழிலாளர்கள் தான் இருக்கிறாங்க. ஐடி நிறுவனத்துலேயுமே இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள் அதனால் எதுவுமே பயனடையலை. நிலத்தை மட்டும்தான் கொடுத்துருக்குறோம். நிலத்தை கொடுத்ததை மட்டும்தான் கேரளத்துக்கார வழியாக வேலை வாய்ப்பு பெறது பூரா வெளி மாநிலத்துக்காரர், வெளி மாவட்டக்காரர். அதே மாதிரி அங்கே இருக்கிற ஹவுஸ் ஹோல்டுன்னு பார்த்தீங்கன்னா யாருமே இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் சிட்டியில் இருக்கிறாங்க. இங்கே இடத்த வாங்கி வீட்டை கட்டி வாடகை கூட்டுட்டு போயிட்டாங்க. எங்களுக்கு அதனால எந்த பயனும் இல்லை. அதையெல்லாம் கருத்தில்